மாநிலங்களவையில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா தாக்கல். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சு. வக்பு மசோதா முழுக்க முழுக்க பொய்யால் நிறைந்துள்ளது. மாநிலங்களவையில் காங்கிரஸ் எதிர்ப்பு. வக்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு. கருப்பு உடையில் நாடாளுமன்றம் சென்று திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு. தாய்லாந்து சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. இரு நாட்டு பிரதமர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை. நாடாளுமன்றத்தில் வக்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் எனவும் குற்றச்சாட்டு. வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடுப்போம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வக்பு வாரிய மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பட்டை அணிந்து வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி பேரவையில் முழக்கம். திரும்பப் பெறு வக்பு திருத்த சட்ட முன்வடிவை திரும்பப் பெறு. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு. சட்டப்பேரவை வளாகத்தில் பதாகைகள் ஏந்தி கண்டன முழக்கம். சட்டப்பேரவையில் திமுகவினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்தது சிறுபான்மையினரின் வாக்கு வங்கியை காப்பாற்றத்தான். வக்புவை எதிர்ப்பதாக காட்டி இஸ்லாமியர்களின் வாக்குகளை பெற முதலமைச்சர் முயல்வதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நாளை தாவேக போராட்டம் நடத்த உள்ளதாக தகவல். மாவட்ட தலைநகரில் போராட்டத்தை நடத்த நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தியதாகவும் தகவல். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் விபத்து. சாலையோர பள்ளத்தில் இறங்கியதால் பயணிகள் அலறல். தேனி அருகே 4 ஏக்கர் பஞ்சமி நிலத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக புகார். வேலிகளை அகற்றி பட்டியல் சமுதாய மக்கள் குடியேற்றம் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை உக்கடம் அருகே பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் பயங்கர தீ விபத்து. பாலாடி உயரத்திற்கு எழுந்த கரும்புகையால் சுற்றுவட்டார பகுதிகள் புகை மண்டலமாக காட்சி. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பாலதண்டாயுதபாணி கோயிலில் நாளை குடமுழுக்கு விழா. காவிரி ஆற்றிலிருந்து யானை மீது எடுத்து வரப்பட்ட புனித நீர். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 68,480க்கு விற்பனை. 69,000 நெருங்கும் தங்கம் விலையால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.
வரும் 7ஆம் தேதி முதல் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் வெப்பம் 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அரியலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. குடியிருப்புகள் மற்றும் தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. பல்வேறு ஊர்களில் பெய்த திடீர் மழையால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் சேதம். 10,000த்திற்கும் மேற்பட்ட மூட்டைகள் நனைந்ததால் விவசாயிகள் வேதனை. வரும் செப்டம்பர் மாதத்தில் நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 2,500 உயர்த்தப்படும். விரைவில் கரும்புக்கான கொள்முதல் விலை 4,000 உயர்த்தப்படும் எனவும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உறுதி. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் விபத்துகள் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. அமலாக்கத்துறைக்கு எதிராக டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுக்களை வேறு அமர்வுக்கு மாற்ற கோரிய மனு. உரிய அமர்வில் முறையிட மூத்த வழக்கறிஞர் KM விஜயனுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுறுத்தல். உதகை, கொடைக்கானல் செல்ல விதிக்கப்பட்ட இ-பாஸ் நடைமுறை உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல். அண்ணன் பெற்ற கடனை தான் செலுத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் பிரபு திட்டவட்டம். 3 கோடி ரூபாய் கடனுக்காக 150 கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்குவதா என்றும் வாதம். தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் குடமுழுக்கு நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை. புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை குடமுழுக்கு நடத்தக்கூடாது எனவும் உத்தரவு. தர்பூசணி பழம் குறித்த அர்த்தமற்ற வதந்திகளால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக அன்புமணி வேதனை. மக்களிடம் நிலவும் அச்சத்தை போக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஞானசேகரனுக்கு எதிரான வழக்குகள் குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை நங்கநல்லூரில் தாவேக நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. புதிய அலுவலகம் திறப்பு விழாவால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டதாக கூறி போலீசார் அப்புறப்படுத்தியதால் வாக்குவாதம். சென்னை நொச்சிக்குப்பம், ஸ்ரீனிவாசபுரம் பகுதிகளை பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வலியுறுத்தி மீனவர்கள் போராட்டம். லூப் சாலையை பொது போக்குவரத்துக்கு தடை விதிக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கம். சென்னை மதுரவாயலில் உள்ள குடியிருப்புக்குள் புகுந்து பெண்ணிடம் செயின் பறிக்க முயற்சி. புல்லா ரவுடியை கைது செய்து காவல்துறை தீவிர விசாரணை. சென்னை பட்டினம்பாக்கத்தில் 7க்கும் மேற்பட்ட வீடுகளில் அடுத்தடுத்து திருட்டு. CCTV ஆதாரங்களோடு புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மருதமலை அடிவார வேல்கோட் தியான மண்டபத்தில் வெள்ளி வேல் திருடப்பட்ட சம்பவம். தனியாருக்கு சொந்தமான மண்டபத்தில் திருட்டு சம்பவம் நடைபெற்றதாக அறநிலையத்துறை இணை ஆணையர் விளக்கம். வக்பு சட்டத்திருத்த மசோதாவிற்கு வலுக்கும் எதிர்ப்பு. கொல்கத்தாவில் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் போராட்டம்.
மேற்கு வங்க பள்ளி சேவை ஆணையத்தின் கீழான 25,000 ஆசிரியர்கள் பணி நியமனம் ரத்து. முழு தேர்வு செயல்முறையும் மோசடி என உச்சநீதிமன்றம் அதிரடி. நாடாளுமன்ற ஒப்புதலின்றி கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதை ஏற்க முடியாது. மக்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு பேச்சு. சீனாவின் ஆக்கிரமிப்பு நில மீட்பு மற்றும் அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்து பிரதமர் மோடி எப்போது பேசுவார்? மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. அமெரிக்காவின் 26% வரி விதிப்பு பின்னடைவு அல்ல. தாக்கத்தை பகுப்பாய்வு செய்து வருவதாகவும் வர்த்தக அமைச்சகம் தகவல். அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு வர்த்தக போருக்கு வழிவகுக்கும். ட்ரம்ப் நடவடிக்கைக்கு உலக நாடுகள் எதிர்ப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.